ஹலோ வணக்கம். இன்று நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம். இப்போ பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் இவர் தான் பெரிய நந்தீஸ்வரர். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் முடிஞ்சோன்னே அடுத்தது தயிர் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நந்தீஸ்வரர் அபிஷேகம் பார்த்து நல்ல நலம் பெறுங்க. நம்ம திருவண்ணாமலைக்கு போய் நந்தீஸ்வரரோட அபிஷேகம் பார்க்க முடியாது, நம்மளால் போக முடியல. அதனால் நம்ம வீட்டிலே அவருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நான் கேட்குதான்னு தெரியல. அடுத்தது திருமஞ்சள் அபிஷேகம். அபிஷேகம் முடிஞ்சோன்னா அவருக்கு அலங்காரம் பண்ணி நெய் வைக்கணும். அடுத்தது குங்குமம் போட்டு அபிஷேகம். நந்தீஸ்வரர் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்தது அவருக்கு நெய் வைத்தியம் வைக்க வேண்டியதான். நன்றி, வணக்கம்.